தொடர்ந்து இன்றைய தினத்திற்குள்ளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அதில் எத்தனை இடங்கள் அப்படின்றது முடிவு செய்யப்பட்டு விடும் அப்படின்றதான் பார்வையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தருணத்தில் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸிலிருந்து இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவதற்காக குழு அமைத்து பல நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம். 60 நாள் ஆயிடுச்சு, 70 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க குழு அமைக்கலை, இன்னும் பேச்சுவார்த்தையை துவங்கலை அப்படின்னு ஒரு பக்கம் காங்கிரஸ்குள்ளாக இருந்தே குரல்கள் எழுந்தது. ஆனால் காங்கிரசினுடைய மாநில தலைவர் உரிய நேரத்தில் உரிய முறைப்படி அது பேசி முடிக்கப்படும் அப்படின்றதை அவர் பொதுவெளியில் பேசி வந்தார். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த நகர்வுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து தான் இருக்கு. ஏன்னா கூடிய சீக்கிரம் அவங்க ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ டிஎம்கே கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்காங்க, நிறைய பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பலமான ஒரு வின்னிங் சான்சஸ் நிறைய இருக்கனால அவங்க பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் செகண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கும் திருப்பி டிஎம்கே கூடிய கூட்டணியோட இருந்து அவங்க போறதை விட வேற ஒரு எதிர்கட்சியா ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்ல அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டை வாங்கி அவங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி ஒரு எதிர்கட்சியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகள் அவங்க கண்டிப்பா பண்ணலாம். கட்சியும் வளரும். அதை அவங்க பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு அவங்க தைரியமா ஸ்டெப் எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அது கடைசிக்கு டிஎம்கே கொடுக்கறத வச்சு செட்டில் ஆக போறாங்கன்னு தெரியல. எத்தனை காலத்துக்கு ஒரு செகண்ட் ஃபீடலா காங்கிரஸ் நகர்த்த போதோ தெரியல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்ல ஒரு செகண்ட் ஃப்ரண்டா இருந்தா மட்டுமே அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெமோக்ரஸி கட்டுப்பாடு கொண்டு போக முடியும் மேடம். அதனால தலைவர்கள் செட்டில் ஆக போறாங்கன்றதா எனக்கு தோணுது. இதை தாண்டி செட்டில் ஆகாம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் காங்கிரஸ் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மேடம். இப்போ காங்கிரஸ் நீங்க குறிப்பிடுற மாதிரியே 2 விஷயங்களா இருக்கு. ஒன்று, செட்டில் அப்படின்னா அந்த களத்தில் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, காங்கிரஸுக்குன்னு சுயமரியாதை இல்லை, மரியாதையோட நடத்த மாட்டாங்க, காங்கிரஸ் வளர வேண்டி இருக்கு, அப்போ நம்ம களம் காணணும், இது போன்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னவாகும்? கண்டிப்பா மேடம், அதுக்கான ஸ்டெப் போட இவங்க எடுத்தா மட்டும்தானே மேடம் நடக்கும். எப்பவுமே கொடுத்தது 10 கொடுக்குற இடத்துல 8 பேசி வாங்குறது இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறத விட இன்னைக்கு அரசியல் களம் விரிஞ்சிருக்கு. இந்த விரிஞ்சதுல இவங்க ஒரு லீடிங் ஃப்ரண்டா அவங்க விஜய் கூட சேர்றாங்களோ இல்ல இன்னும் மற்ற கட்சிகளோட சேர்ந்து பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் கண்டிப்பா அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கதான் போகுது. ஸோ அதை அவங்க தைரியமான ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா பண்ணணும். இது பண்றது மக்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலையில கண்டிப்பான முறையில் டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் அது யாரா இருந்தாலும் நான் வரவே இருக்கிறேன் ஒரு பொதுநல பார்வையாளரா மேடம். சார், இப்போ காங்கிரஸ் முன்னாடி 63 தொகுதிகள், 41, அப்புறம் 25, இந்த முறை அந்த 25க்கு மேலே எங்களுக்கான இடங்கள் வேணும் அப்படின்றதுக்கே பல நாட்களாக அவங்க பேசுகிறாங்க, களத்தில் குரல்கள் ஒலிக்குது. இந்த முறையும் திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் காங்கிரசினுடைய நிலை இல்லைன்னா அவங்க கேட்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அந்த தருணத்தில் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது மேடம். அது பார்கெனிங் நீங்க மேலும் மேலும் அது குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ண முடியறது இல்லை இல்லைங்களா. ப்ரூவ் எப்படி பண்ணுவீங்க? அவங்களோட தயவுலயே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அவங்களோட அம்பராலையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு வாடகைக்கு எதிரில் நிக்கணும். எதிரில் நிக்கிறதுக்கான அரசியல் களம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அது நீங்க விஜய் கூட சேர்ந்து செய்றீங்களோ இல்ல மற்ற அரசியல்காரங்க கூட சேர்றீங்களோ, மொத்தம் நீங்க ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம் ஓப்பன் ஆயிருக்கு. அதை விட்டுட்டு திருப்பி நீங்க டிஎம்கே கிட்ட கொடுத்ததை பார்த்து போட்டு கொடுங்கன்னு நீங்க இன்னமும் இருந்துட்டு இருக்கிறது அரசியல்ல இன்னமும் காங்கிரஸுக்கான வீழ்ச்சி தான் வருமே தவிர எழுச்சிக்கு அவங்க ஏதாவது நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரின்னு எதிரில் நிக்கணும் மேடம். சார், நீங்க சொல்ற மாதிரி நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.